கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே என்ன நல்லது செய்தாலும் நல்ல பெயரே கிடைக்க மாட்டேனுது. மற்றவர்கள் நம்மை பாராட்டவே மாட்டேன்றாங்க. நாம் மன்னிக்க மன்னிக்க ஏன் நமக்கு கெடுதலை செய்கிறார்கள்? அன்பு காட்ட காட்ட ஏன் நம்மிடம் எரிஞ்சு விழுகிறாங்க? தாழ்மையாக இருக்க இருக்க ஏன் நம் மேலே ஏறி மிதிக்கிறார்கள்? நாம் நன்மை செய்ய செய்ய ஏன் நமக்கு துரோகம் செய்கிறார்கள்? ச்சே, என்ன வாழ்க்கை! நாம் எத்தனை முறை நன்மை செய்தாலும் என்ன கிடைக்கிறது? இதற்கு ஒரு பலனும் இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போகாமல், நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று, அதாவது மனுஷனை பிரியப்படுத்த என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். தேவன் சொன்னார். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் ஒவ்வொன்றும் தேவ ஆவியால் எழுதப்பட்டது. இது தேவ வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதை நான் செய்தே தருவேன். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வேன். அன்பு செலுத்துவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் நன்மை செய்யுங்கள். நாம் மனதார பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கும்போது தான் நம் தப்பிதங்களை தேவன் மன்னிப்பார். தேவகுமாரனாய் இருந்தும் சீசருடைய கால்களை கழுவி தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் அவிதமாய் இருக்க வேண்டும் என்று நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொன்றுக்குமே வேத வசனத்துக்கு தேவ வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்போம். நாம் எப்பொழுதும் நல்ல கனி கொடுக்கிற மரமாகவே இருப்போம் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி, நம்முடைய இலக்கு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கணும். பரலோகத்திலே நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் தேவனை நோக்கி மட்டுமே பார்க்க வேண்டும். அவர் சொன்னார் நன்மை செய்ய, அவர் சொன்னார் அன்பு காட்ட, அவர் சொன்னார் மன்னிக்க, அவர் நம்மை தாழ்மையாக இருக்க சொன்னார். இப்படின்னு தேவன் சொன்னார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து செயல்பட்டாலே போதுங்க. மனுஷனுக்காக நாம் செய்ய வேண்டாம். அவங்க இந்த பலனை செய்வார்கள். அதாவது நாம் இது செய்தால் நம்மை பாராட்டுவாங்க, இந்த நன்மை திருப்பி செய்வாங்க அப்படின்னு செய்யாமல், எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் நாம் கடவுளுக்கென்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.